ஓகே. ஆனால் இந்த இப்போ நீங்கள் முதல்ல ஒரு கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் சொன்னீங்க, இந்த மாதிரி 5 முனை போட்டி இருந்தால் வந்து அது திமுகவுக்கு சாதகமாக அமையும் என்று. ஆனால் இப்போது நடிகர் விஜயின் அந்த தமிழக வெற்றி கழகத்திற்கு அதிமுக ஐடி விங்கிலிருந்து அந்த நிர்மல்குமார் அங்கு வந்து இணைந்திருக்கிறார். இதே போல் விடுதலை சிறுத்தைகளின் துறை பொதுச் செயலாளராக இருந்த ஆதவ் அர்ஜுனா இப்பொழுது அங்கு தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளராக தாவேக்காவில் அங்கு பொறுப்பேற்றிருக்கிறார். முக்கிய கட்சிகளில் இருந்து இங்கு தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறார்கள். இப்போது அவர் இன்னும் அந்த மக்கள் பயணத்தை தொடங்கவில்லை. இந்த மாற்றுக் கட்சியிலிருந்து தமிழக வெற்றி கழகம் என்ற விஜய் கட்சியில் இணைவதால் இந்த திமுக கூட்டணி என்பது வந்து இந்த தேர்தல் நெருங்கும் நேரத்தில் உடைவதற்கான வாய்ப்பு இருக்குதா? அதிமுக கூட்டணியில் புதிய கட்சிகள் ஒரு இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா சார்? அந்த அதிமுக தேமுதிக அப்புறம் புரட்சி பாரதம் உள்ளிட்ட சிறிய கட்சிகள் இதில் இருக்குது. இது போக வேற கட்சிகள் அதில் வருவதற்கான வாய்ப்பு இதுவரை இல்லை, இனிமேல் இருக்குதா சார்? அதே மாதிரி திமுக கூட்டணி கட்சிகள் ஏதோ ஒரு பக்கம் அந்த சீட் ஷேரிங் பேச்சுவார்த்தையில் அது உடைவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருந்தால் இந்த போட்டியானது இருமுனை போட்டி, இந்த 5 முனை போட்டியானது ஒரு இருமுனை போட்டியாகுமா மும்முனை போட்டி ஆகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா நீங்கள் நினைக்கிறீங்களே சார்? நான் சொல்றது திமுக அதிமுக கூட்டணி போட்டி, இல்லை திமுக பாஜக கூட்டணி, இல்லை திமுக அதிமுக பாஜக அல்லது திமுக தமிழக வெற்றி கழகம் அதிமுக பாஜக கூட்டணி, இப்படி ஒரு மும்முனை போட்டி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா சார்? பாஜக சரிதான் சரிதான், இது நல்ல கேள்விதான். இப்ப பாஜக வந்தியா இப்ப வந்து எப்படியாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும். அப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னா, எடப்பாடி, தமிழக வெற்றி கழக விஜய் கூடவே இவங்க விடுதலை சிறுத்தைகளை அவங்க ரொம்ப எதிர்பார்க்கறாங்க. விடுதலை சிறுத்தைகள் அதற்கான வாய்ப்பையும் அதற்கான விவாதத்தையும் துவக்குவார், அவங்களே விரும்பி துவக்குறாரு. இப்ப விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான் இப்ப அந்த அந்த தமிழக வெற்றி கழகம் அதிமுகவோடு ஒரு மென்மையான உறவில் தொடர்பில் அந்த கூட்டணிக்கான வாய்ப்பில் ஒரு ஒரு சந்தேகத்தை உருவாக்குறாங்க. திருமாவை விரும்பி செய்றாரு, அதை விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான் செய்யறாங்க. கூட மார்க்சிஸ்ட் மட்டும் கொஞ்சம் திமுக அரசை கடுமையாக விமர்சிப்பது, அல்லது எடப்பாடி, விஜய், தமிழக விடுதலை சிறுத்தைகள் மார்க்சிஸ்ட்ங்கிற மாதிரி இப்ப ஒரு சந்தேக நிழல் நீடிக்கிறது நல்லதில்லை தான். அது வந்து நம்ம வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துல ஏன் அப்படியான ஒரு வாய்ப்பு தந்தாங்கன்னா அவங்க அவங்களுக்குள்ளதான் தெரியும். நாம வந்து ஒரு கருத்தியல் ரீதியா சித்தாந்த ரீதியா தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி, தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான கூட்டணி வலிமையா இருக்கணும்னு நம்ம விரும்பினாலும், ஆனா விடுதலை சிறுத்தைகள் இன்னொரு ஆப்ஷனா வந்து அவங்க ஒரு ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டே வர்றாங்க. அதுல வந்து நீ அதை வச்சுனா வந்து குடும்ப ஆட்சியை திமுகவை வீழ்த்தியே தீர்வேன்னு உறுதி எடுக்கிறார். ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்ற ஆதவர்ச்சினாதான் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் விஜயனுடைய அடுத்த இடத்துல போய் ஒரு பொதுச் செயலாளரா பிரச்சார இடத்துல இருக்கிறார். அது போனது மட்டும் இல்லாமல் மீண்டும் விடுதலை சிறுத்தைகள் தலைமை அலுவலகத்துக்கு வந்து திருமாவை பார்த்து திருமாவுக்கு மேல இருந்து பேட்டி கொடுத்ததெல்லாம் பார்க்குறோம். இதெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் வரலாற்றிலேயே இல்லாத ஒண்ணு. விடுதலை சிறுத்தைகள் ஆதவர்ச்சினாவுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாரு. பெரிய வியப்பா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. அவர் வந்து இப்ப விடுதலை சிறுத்தைகள் அதிமுகவை விமர்சிப்பதில்லை, அதிமுக விடுதலை சிறுத்தைகளை விமர்சிப்பதில்லை, அதிமுக தமிழக வெற்றி கழகத்தை விஜய் விமர்சிப்பதில்லை, தமிழக வெற்றி கழகம் விஜய் எடப்பாடியை விமர்சிப்பதில்லை. அப்ப இவ கிட்டத்தட்ட ஒரு அப்படியான ஒரு சூழலை விடுதலை சிறுத்தைகள் மட்டும் அப்படி ஒரு சூழலை உருவாக்குறாங்க. அதுல நீங்க கேட்ட மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் ஒரு ஏதாவது ஒரு சரிவு ஏற்படுமா அப்படிங்கிறதுக்கான சூழல் சிறுத்தைகள் மூலமா மட்டும் அது வாய்ப்பு இருக்கு. அதுல நமக்கு ஒன்றும் அது சந்தேகம் இருக்கு. பெரும்பாலான அரசியல் அவதானிகளும் அதை அப்படி பாக்குறாங்க. அது வந்து ஒரு தந்திர ரீதியா திராவிட முன்னேற்ற கழகத்திடமிருந்து தொகுதிகளின் எண்ணிக்கையை உயர்த்துவதற்கு திரும்ப பயன்படுத்துறார், அல்லது அவர்களுக்குள்ள ஏதாவது ஒரு உள் நடவடிக்கை இல்லை, அவர்களுக்குள்ள ஒரு கருத்து முரண்பட்டு தமிழ் வெற்றி கழகம் எடப்பாடி விடுதலை சிறுத்தைகள் மாதிரி ஏதாவது ஒரு வலிமையா பண்ணா பார்க்கணும். அதுல பாஜக என்ன நினைக்கும்னா, எடப்பாடியுமே தலைமை ஏற்று நீங்க விஜய் திருமா அதுல இருந்து இன்னும் விடுபட்டு வந்த திமுகவை வீழ்த்துவதற்கு வாய்ப்பா இருந்தா பாஜகவே தனியா நின்றுட்டு பாஜகவில் இருக்கிற இன்னும் இருக்கிற சக்திகளை கூட எடப்பாடி கூட அனுப்புவாங்க. பாஜகவை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய ஆட்சி அங்க இருக்கக்கூடாது, ஒரு தனிப்பெரும்பான்மையோடு இங்க ஆட்சி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல பாஜக தெளிவா இருப்பாங்க. அப்ப என்ன நினைப்பாங்க, இங்க வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் பெரும்பான்மை எண்ணிக்கையில வரக்கூடாது. எடப்பாடியா இருக்கலாம், தமிழக வெற்றி கழகமா இருக்கலாம், விடுதலை சிறுத்தையோ இன்னொரு அமைப்புகள்லாம் ஒரு சின்ன அளவில் இருந்தாங்கன்னா ஒரு எம்எல்ஏ கூட இல்லாம கூட பாஜக தமிழ்நாட்டுல ஆட்சிக்கு வந்துட முடியும்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த சூழலை உருவாக்குறாங்க. இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் அரசியல் இல்லாத ஒரு சூழலை
தமிழ்நாடு 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் உருவாக்குவதற்கு பாஜக மறைமுகமாக 2-3 வழிகளில் முயற்சிக்கிறது. அதில் ஒன்றுதான் தமிழக வெற்றி கழகம், எடப்பாடி, விசிகே மாதிரியான சூழல். ஏன்னா இப்ப நீங்க பாஜகவோடு அதிமுக உறவு இப்ப இந்த விசிகே வள்ளின்னு வச்சுக்கலாம், தமிழக வெற்றி கழகம், அதிமுக இவையெல்லாம் உண்டாகலைன்னா அதிமுக பாஜக உறவு உறுதிப்பட்டு அந்த வாய்ப்பு, அந்த ஆப்ஷன், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அது கொடுப்பாங்க. அப்படி அது சரியா வரலன்னா உறுதியா அதிமுக பாஜக இணைந்துதான் தேர்தலை சந்திக்க போறாங்க. ஓகே, தனியார் சார், கடைசியாக ஒரே ஒரு கேள்வி. பரமத்தி வேலூர், காங்கேயம் ஆகிய தொகுதிகள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த அணியில் நிற்கப் போகிறது? இல்லை, இப்போ இதுவரைக்கும் நான் நம்ம கண்ணனே அவருக்கு தெரியும், நம்ம நீண்ட காலமாக தமிழ்நாட்டு அரசியல் கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலே நம்ம வலிமையாக கூர்மையாக களத்தில், மக்கள் களத்தில், போராட்ட களத்தில் பல்வேறு வழக்குகள், பல்வேறு ஜனநாயக போராட்டங்களை முன்னெடுத்து மக்களினுடைய நாடு தழுவிய அளவில், உலக தழுவிய அளவில் தமிழ் நிலத்திற்காகவும், தமிழ் மொழிக்காகவும், இனத்திற்காகவும், மதசார்பற்ற ஜனநாயக சக்தி கருத்துக்களை வலிமை ஜனநாயக சக்தி திராவிட முன்னேற்ற இல்ல, அது ஏற்கனவே தளபதி 2021 அழைச்சாங்கய்யா. அது நான் தான் கொஞ்சம் தாமதிச்சுட்டேன். இல்லைன்னா நான் இப்பவும் சட்டமன்ற உறுப்பினர் தான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இருந்தாலும் நான் ஒரு நடுமாற்றம் தயக்கத்தில் இருந்தேன். அது தளபதி அவரு கௌரவமா அழைச்சாரு, மரியாதையா இருந்திருந்தா இப்போ நான் சட்டமன்ற உறுப்பினர் தான். ஆனா 26 இந்த சூழல் நீடிக்கிறது, அல்லது இப்ப நீங்க சொன்ன மாதிரி அணி மாறதன் இப்ப நானே அவதானிக்கிற மாதிரியான சூழல்லாம் எப்படி போகுதுன்னு பாக்குறேன். அதுல ஒரு வலிமையான தமிழ்நாட்டில் இந்த ஒரு சிறப்பான இந்த அரசியல் கருத்தியலில் எது வலிமையான கருத்தியல் வலிமை பெற்ற ஒரு அணியோ அந்த அணியில் தனியரசு கட்டாயமாக 2026 சட்டமன்ற பொது தேர்தலில் கூட்டணியில் இருப்பேன். அந்த கூட்டணி வலிமையாக கட்டாயமாக போட்டிடுவேன். அந்த கூட்டணியில வலி பெற்று அது ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கான கூட்டணியாகவும் அந்த கூட்டணி வெற்றி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி சார். அரசியல் சதுரங்க நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுமையோடு சந்திப்போம்.